கொஞ்சம் ஆழமா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க நெறைய பேர் இருக்கிற ஒரு பெரிய ரூம்ல இருக்கீங்க. அது உங்க ஆபீஸ்ல நடக்கிற ஒரு மிக முக்கியமான மீட்டிங்கா இருக்கலாம். இல்லன்னா ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க, சுற்றமும் நட்பும் எல்லாம் வந்திருக்கிற ஒரு பெரிய குடும்ப விசேஷமா இருக்கலாம். அப்படியும் இல்லனா பல வருஷமா ஒன்னா பழகுன நண்பர்கள் கூட ரொம்ப சந்தோஷமா மனசு விட்டு பேசி உட்கார்ந்து சாப்பிடுற இடமா கூட இருக்கலாம். உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்குன்னு நீங்க நம்பிட்டு இருக்கிற அந்த நிமிஷம். அப்போ எதிர்பாராத விதமா யாருமே நினைச்சு பார்க்காத நேரத்துல திடீர்னு இது நடக்குது. யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் ரொம்ப சத்தமா எதையோ ஒன்னு சொல்றாங்க. அது எப்படிப்பட்ட பேச்சா வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க பேசுற விதத்தை, உங்க உச்சரிப்பை கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கலாம். இல்லைன்னா நீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு விவரம் தெரியாத வயசுல செய்த ஒரு தப்பை குத்தி காட்டி இருக்கலாம். உங்க புது ஐடியா, நீங்க கஷ்டப்பட்டு பார்க்கிற உங்க வேலை, நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், இல்ல உங்க உடம்பு கொஞ்சம் குண்டா இருக்கிறத பார்த்தோ, இல்ல ஒல்லியா இருக்கிறத பார்த்தோ கூட ரொம்ப நக்கலா எல்லார் முன்னாடியும் சிரிச்சிருக்கலாம். அந்த இடத்துல அவங்க என்ன வார்த்தைகளை சொன்னாங்கன்றது உண்மையிலேயே இங்க முக்கியமே கிடையாது. ஆனா அவங்க சொல்லி முடிச்ச அந்த அடுத்த செகண்ட் அந்த ரூம்ல இருக்கிற அத்தனை பேரோட கண்ணும் அவங்களோட ஒட்டுமொத்த கவனமும் மெதுவா உங்க பக்கம் திரும்புது பாருங்க. அதுதான் ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல சந்திக்கிற மிகப்பெரிய உளவியல் தாக்குதல். அந்த ஒற்றை நிமிஷம் உங்களை அப்படியே தூக்கி வாரி போடும். உங்க முகம் அப்படியே ரத்தமா சிவந்துடும். இதயம் ரொம்ப வேகமா வெளியே கேட்கிற அளவுக்கு துடிக்க ஆரம்பிக்கும். மூளை என்ன பண்றதுன்னே தெரியாம முற்றிலுமா முடங்கி போயிடும். உலகமே இருண்டு போன மாதிரி அந்த இடத்துல இருந்து அப்படியே மாயமா மறைஞ்சிட மாட்டோமான்னு ஒரு பீலிங் வரும். அப்போ அந்த பதட்டத்துல, அந்த அதிர்ச்சியில நீங்க ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா செய்திருப்பீங்க. ஒன்னு, ரொம்ப கோவப்பட்டு உங்க நிதானத்தை முழுசா இழந்து கத்தி எதையாவது பேசிட்டு அப்புறம் அச்சே இப்படி கோவப்பட்டு அசிங்கப்பட்டுட்டோமே, அமைதியா இருந்திருக்கலாமோன்னு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியில வருத்தப்பட்டிருப்பீங்க. இல்லேனா உள்ளுக்குள்ள அழுகையே வந்தாலும் வெளியே எதுவுமே நடக்காத மாதிரி போலியா ஒரு புன்னகையை சிரிச்சிட்டு அந்த மிகப்பெரிய அவமானத்தை அப்படியே தொண்டைக்குள்ள முழுங்கிட்டு ஒரு ஓரமாக யாரு கண்ணுலையும் படாத மாதிரி அமைதியா உட்கார்ந்துருப்பீங்க. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தனியா படுக்கையில உட்கார்ந்து அப்படி சொல்லி இருக்கலாமோ, இப்படி சொல்லி இருக்கலாமோ, ஏன் நான் அமைதியா இருந்தேன், ஏன் எனக்கு அந்த நேரத்துல கோபம் வரல, ஏன் எனக்கு வார்த்தைகள் வரலன்னு நடந்தத அப்படியே உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப 1000 தடவை ஓட்டி பார்த்து தவித்திருப்பீங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது, ஆபீஸுக்கு எப்படி போறதுன்னு நினைச்சாலே உங்களுக்கு ஒரு பெரிய பயமும் நடுக்கமும் வந்திருக்கும். இந்த இடத்துல தான் நாம சாணக்கிய நீதியை முழுமையா கையில எடுக்கணும். இந்த சம்பவம் உங்களை இன்னும் ஏன் இவ்வளவு ஆழமா கஷ்டப்படுத்துதுன்னா, அவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளால இல்ல. அந்த எதிர்பாராத நேரத்துல ஒரு எதிரியோட உளவியல் தாக்குதல்ல இருந்து உங்களை நீங்களே எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. உங்க மனக்கட்டுப்பாட்டை நீங்க முழுமையா இழந்துட்டீங்க. அதுதான் உண்மையான காரணம். உங்ககிட்ட ஒரு வலுவான வியூகம் இல்ல. இத பற்றி சாணக்கியர் மிக அழுத்தமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். சாணக்கிய நீதி என்ன சொல்லுதுன்னா, எதிரியின் முதல் ஆயுதம் அவனது கூர்மையான வார்த்தைகள் அல்ல, உனது கோபமே. உன்னை எந்த இடத்தில் நிதானமிழக்கச் செய்ய முடியுமோ அந்த இடத்தில் உன்னை மிக எளிதாக வீழ்த்திவிட முடியும். உனது கோபம் எதிரியின் ஆயுதம், உனது அமைதியே உனது கவசம். ஆனா இன்னைக்கு அந்த பயந்த நிலைமை அடியோடு மாறப்போகுது. இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது அடுத்த தடவை யாராவது உங்களை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்த நினைச்சா சாணக்கிய தன்மத்தோடு அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிடும். அந்த தர்ம சங்கடமான நிலைமையிலிருந்து தப்பிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த இடத்தையே, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் உங்க முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். நீங்க அந்த ரூம்குள்ள போகும்போது உங்களுக்கு இருந்த சாதாரண மரியாதையை விட வெளியே வரும்போது அசைக்க முடியாத அதிகாரத்தோடவும் மிகப்பெரிய ராஜதந்திரியோட மிடுக்கோடும் வெளியே வருவீங்க. என் கூடவே ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போற விஷயம் இந்த சமூகம் உங்களை எப்படி நடத்துறாங்கிறதையே ஒட்டுமொத்தமா மாத்த போகுது. முதல்ல, ஒரு பொது இடத்துல ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்தும் போது உண்மையில அங்க அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லார் முன்னாடியும் ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்தும் போது அது உங்க மேல தொடுக்கப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல்னு உங்க மூளை உடனே உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, உங்களை அழிக்க பாக்குறாங்க, உங்களை மட்டம் தட்ட நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனா உண்மையை சொல்லட்டுமா, இந்த உண்மை உங்களுக்கு ஒரு பெரிய மனவிடுதலையை கொடுக்கும். முக்காவாசி நேரம் பொது இடத்துல நடக்கிற அந்த அவமானத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கவே இருக்காது. இதை இப்படி ரொம்ப சுலபமா வச்சுப்போம். ரோட்ல ஒரு சின்ன நாய் நிக்குது, அது அந்த வழியா போற பெரிய கார், காத்துல பறக்கிற சாதாரண இலை, சத்தமா அடிக்கிற காத்துன்னு எல்லாத்தையும் பார்த்து தேவையில்லாம குறைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காத்து ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா அந்த நாய் குறைக்குது? இல்லவே இல்ல. அந்த நாய்க்கு உள்ள ஏதோ ஒரு பயம், ஒரு பாதுகாப்பற்ற தன்மை, ஒரு பதட்டம், அதனாலதான் அது குறைக்குது. பொது இடத்துல மத்தவங்களை அவமானப்படுத்துற
இருக்கிறவங்களும் இதே உளவியல் மனநிலையில தான் இருப்பாங்க. அவங்க சும்மா குறைக்கிறாங்க. அந்த குறைப்பு அவங்கள பத்தி தான் எல்லாம் சொல்லுதே தவிர உங்களை பத்தி அதுல 1% கூட எந்த உண்மையும் இல்ல. அவங்களுக்கு எப்பவுமே மத்தவங்களோட கவனம் கிடைக்கணும். தாங்க ஒரு பெரிய ஆளுன்னு, ரொம்ப விவரமான பவர்ஃபுல்லான ஆளுன்னு மத்தவங்களுக்கு காட்டிக்கணும். அதுக்காகத்தான் அவங்க ரொம்ப ஈஸியா மத்தவங்களை பலிகடா ஆக்குறாங்க. கூட்டத்தை சிரிக்க வச்சு கொஞ்ச நேரத்துக்காவது தான் ஒரு முக்கியமான ஆளுன்னு பீல் பண்ண அவங்க நினைக்கிறாங்க. வெளிய பார்க்க ரொம்ப தைரியசாலி மாதிரி, ரொம்ப ஜாலியான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்து போன பெரிய தாழ்வு மனப்பான்மை இருக்கிற ஆளுங்க தான் இப்படி கத்தி பேசியும் நக்கலா பேசியும் தங்களோட உண்மையான பலவீனமான முகத்தை மறைச்சுக்க பார்ப்பாங்க. இங்கே சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உண்மையை கூறுகிறார். பலவீனமானவன் எப்போதும் கூச்சலிடுவான், பலசாலி அமைதியாக புன்னகைப்பான். அடுத்தவனை பொதுவெளியில் அவமானப்படுத்தி உயர நினைப்பவன் தனக்குள்ளேயே இருக்கும் தாழ்வு மனப்பான்மையில் புதைந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். எதிரியின் இந்த பலவீனத்தை உணர்ந்தவனே உண்மையான வீரன். இதை நீங்க புரிஞ்சிக்கிறதுனால அவங்கள சும்மா விட்டுடணும்னு நான் சொல்ல வரல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பதறி போய் பயந்து போய் அவங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்றதை விட்டுட்டு ஆளுமையோடவும் மிகப்பெரிய உளவியல் அதிகாரத்தோடவும் அவங்கள கையாள ஆரம்பிக்கணும். ஏன்னா சாணக்கியர் சொல்ற எல்லாத்தையும் மாத்திர அந்த முதல் உளவியல் விதி இதுதான். எந்த ஒரு இடத்துல யார் முதல்ல தன்னோட நிதானத்தை இழக்கிறாங்களோ அவங்க தான் அந்த நிமிஷமே தோத்துட்டாங்க. நீங்க அவங்க சொன்னதை கேட்டு கோபப்பட்டு திருப்பி கத்த ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அப்பவே அந்த உளவியல் போர்க்களத்துல தோத்துட்டீங்க. நீங்க அமைதியாகி முகம் சுருங்கி கூனி குறுகி போனாலும் அப்பவே தோத்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல யாரு தன்னோட நிதானமா கொஞ்சம் கூட அசராமல் முகத்துல எந்த சலனமும் இல்லாம இருக்காங்களோ அவங்களைத்தான் அந்த கூட்டமே ஆச்சரியமா பார்க்கும், அவங்களைத்தான் மதிக்கும். அதனால எப்படி இவனை வார்த்தையாலேயே திருப்பி அடிக்கலாம்னு நீங்க யோசிக்க கூடாது. எப்படி என் நிதானத்தை விடாம, என் தன்மானம் கொஞ்சம் கூட குறையாம மிகப்பெரிய ஆளுமையோட வெளியே வர்றதுன்னு தான் யோசிக்கணும். அதை எப்படி பண்றதுன்னு இப்போ நான் உங்களுக்கு 5 பவர்ஃபுல் சாணக்கிய வழிகள்ல சொல்ல போறேன். தந்திரம் 1, அமைதி என்னும் பேராயுதம். மெதுவா கண் சிமிட்டுறது. நான் சொல்ல போற இந்த முதல் விஷயம் கேட்க ரொம்ப ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா அதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. இந்த ஒரு சின்ன செயல் அந்த ரூம்ல இருக்கிற ஒட்டுமொத்த எனர்ஜியையே உடனே தலைகீழா மாத்திடும். ஒருத்தர் உங்களை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தும் போது உடனே படபடன்னு ரியாக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நில்லுங்க, ஒரு செகண்ட் டைம் எடுத்துக்குங்க, மெதுவா ஆழமா மூச்சு விடுங்க. அவங்கள ரொம்ப அமைதியா கூர்மையா பாருங்க, மெதுவா ஒரு தடவை கண் சிமிட்டுங்க. அவ்வளவுதான். உங்களை ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது உங்ககிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை அவங்க மூளை தீவிரமா எதிர்பார்க்கும். உங்க ரியாக்ஷனுக்கு அவங்க ரொம்ப தயாரா இருப்பாங்க. அவங்களோட மொத்த பிளானே உங்க ரியாக்ஷனை வச்சுதான் இருக்கு. உங்க கோபம், கண்ணீர், அவமானம், நீங்க படுற பதட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். அதுக்காகத்தான் அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க பத்த வச்ச அந்த தீக்கு நீங்க கொடுக்கிற ரியாக்ஷன் தான் எண்ணெயே. அதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் கூட அசராம நிதானமா அமைதியா நிக்கும்போது அவங்களுக்கான எண்ணெயை நீங்க பிடுங்கிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இடத்தில் சாணக்கிய நீதி கூறுவது என்னவென்றால், உடனடியாக பதிலடி கொடுப்பதை விட மௌனமாக இருப்பதில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் ஒளிந்திருக்கிறது. உன் மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது எதிரியின் ஆயுதத்தை அவனுக்கே எதிராக திருப்பும் இரும்பு கவசம். எதிரி பதறும் போது நீ கல்லாய் நில். இப்போ எல்லார் முன்னாடியும் அவங்க கிட்ட நெருப்பும் இல்ல, சூடும் இல்லாம அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிப்பாங்க. அங்க ஒரு தர்ம சங்கடமான அமைதி நிலவும். அந்த தர்ம சங்கடம் அப்படியே முழுசா அவங்க பக்கமே திரும்பிடும். உங்க அமைதி உங்க பலவீனம் கிடையாது, அதுதான் உங்க ஆளுமை திறன். ஒரு பெரிய மக்கள் கூட்டத்துல நீங்க காட்டக்கூடிய ஒரு பெரிய அதிகார பலம் அந்த எமோஷனல் கண்ட்ரோல் தான். உங்களை வம்பிழுத்தவர் இப்ப உள்ளுக்குள்ள நெளிய ஆரம்பிப்பார். இவன் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்னு அங்க இருக்கிற எல்லாரும் குழப்பமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. மத்தவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. நீங்க இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா நீங்க இப்போ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தந்திரம் 2, போர்க்களத்தை மாற்றுவது, கவனத்தை திருப்புவது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தங்களோட கோட்டையை விட்டுடுவாங்க. ஒன்னு ரொம்ப நேரம் அமைதியாவே அப்படியே நின்னுடுவாங்க. இல்லைன்னா அவங்களை அவமானப்படுத்தினவருக்கு எப்படி சரியான திருப்பி பதில் சொல்றதுன்னு தங்களோட மொத்த மூளையையும் எனர்ஜியையும் போட்டு தீவிரமா யோசிப்பாங்க. இந்த ரெண்டுமே உங்களை அந்த உளவியல் வலையிலேயே நிரந்தரமா மாட்டி வைக்கும். அதுக்கு பதிலா நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாஸ்டர் தந்திரத்தை செய்ய போறீங்க. நீங்க அங்க இருக்கிற அந்த கூட்டத்தை உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க போறீங்க. அந்த சின்ன இடைவேளைக்கு அப்புறம் உங்களை அவமானப்படுத்தினவரை பார்க்கறத நிறுத்திட்டு மெதுவா சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறவங்களை பாருங்க. யாராவது வந்து என்ன காப்பாத்துவாங்களாங்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமா பார்க்க கூடாது. ரொம்ப அமைதியா இங்க என்னதான் நடக்குதுன்னு கவனிக்கிற மாதிரி பார்க்கணும். ஏதோ வெளியே இருந்து ஒருத்தர் வந்து இந்த சம்பவத்தை ஒரு சினிமா மாதிரி வேடிக்கை பார்க்கிற மாதிரி உங்க பார்வை இருக்கணும். அப்ப சும்மா ரொம்ப கேஷுவலா எந்த பதட்டமும் இல்லாம இப்படி சொல்லுங்க, என்ன எனக்கு மட்டும் இது ஏதோ மாதிரி இருக்கா, இல்ல உங்களுக்கும் இப்படித்தான் இருக்கா? இல்லைன்னா நீங்க எந்த வார்த்தையும் பேசாம ரொம்ப கூலா
எந்த கவலையும் இல்லாத மாதிரி உங்க பார்வையாலேயே அந்த கூட்டத்துல இருக்கிற அத்தனை பேர் முகத்தையும் மெதுவா பாருங்க. தப்பித்தவறி கூட சிரிக்கவும் கூடாது, கோபத்துல முகத்தை சுளிக்கவும் கூடாது. சும்மா அமைதியா அவங்கள கவனிக்கணும். சாணக்கியர் இந்த இடத்தில்தான் ஒரு அற்புதமான வியூகத்தை சொல்கிறார். எதிரி உனக்காக விரித்த வலையில் நீ விழத் தேவையில்லை. அந்த வலையை எடுத்து அமைதியாக அவனது கழுத்திலேயே மாட்டுவதுதான் உண்மையான சாணக்கியத்தனம். போர்க்களத்தை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. அந்த கூட்டத்தை நீங்க உங்களுக்குள்ள இழுத்த உடனே நீங்க தனியா நிக்கிற ஒரு பலவீனமான இலக்கு கிடையாது. அந்த சம்பவத்தையே கண்ட்ரோல் பண்ற ஒரு நபரா நீங்க மாறிடுவீங்க. அந்த தர்ம சங்கடமான நிலைமைய அப்படியே அந்த கூட்டத்துக்கிட்டயே திருப்பி கொடுத்துருவீங்க. அப்போ பிரச்சனையை உருவாக்குனவர் மேலேயே அந்த முழு தர்ம சங்கடமும் போய் விழுகிறத அந்த கூட்டமே ரொம்ப நல்லா உணரும். உங்களை வம்பிழுத்தவர் அவருக்கும் உங்களுக்குமான 2 பேருக்கு இடையிலான பிரச்சனையா தான் இதை பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க இவ்வளவு கூலா அந்த மொத்த கூட்டத்தையும் உள்ள இழுப்பீங்கன்னு அவங்க கனவுல கூட பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்போ இங்க என்ன நடந்துச்சு, இவன் ஏன் இப்படி பேசுறானன்னு அந்த ரூம்ல இருக்க எல்லாரையும் அமைதியா யோசிக்க வைப்பீங்கன்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க தவிக்கிறத பார்க்கறதுக்கு பதிலா வம்பிழுத்தவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முகம் வெளிரி போய் அமைதியா நிக்கிறத அந்த கூட்டமே வேடிக்கை பார்க்கும். நீங்க சத்தமா கத்தாம ஒரு தப்பான வார்த்தை கூட பேசாம அந்த முழு ஸ்டேஜையும் உங்க கண்ட்ரோலுக்கு மாத்திட்டீங்க. தந்திரம் 3, முகத்திரையை கிழிப்பது, நடந்ததை சுட்டி காட்டுவது. இது செய்யறதுக்கு ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய மனத்திடம் வேணும். ஆனா இது உங்க கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் ஆயுதம். இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலும் அசைக்க முடியாது. ஒருத்தர் உங்களை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தும் பொழுது அவங்க என்ன செய்தாங்கங்கிறத அந்த கூட்டத்துக்கிட்ட சத்தமா எந்த தயக்கமும் இல்லாம சொல்லுங்க. நீங்க இப்போ பேசுறத பார்த்தா என்னை வேணும்னே அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு நேருக்கு நேரா கண்ணை பார்த்து சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, இல்ல இது என் மேல நீங்க நடத்துற ஒரு தனிப்பட்ட தாக்குதலா? நான் கேட்டது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெளிவா கேட்டதான்னு நான் உறுதிப்படுத்திக்க விரும்புறேன். உங்களை ஒரு பொது இடத்துல அவமானப்படுத்துறவங்க ஒரு மறைமுகமான எதிர்பார்ப்போட தான் செய்வாங்க. அவங்க நக்கலா ஏதாவது சொல்லுவாங்க, கூட்டம் அமைதியாகும், உடனே இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்ற மாதிரி எல்லாரும் நடிப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பவும் சாதாரணமா எல்லாரும் பேச்ச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தேவை உங்க அவமானம். அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. அதுக்காக அவங்க எந்த ஒரு விலையும் கொடுக்கல. அவங்க செய்ததை நீங்க சத்தமா சுட்டி காட்டும் போது அவங்களோட அந்த போலியான முகத்திரையை நீங்க மொத்தமா கிழிக்கிறீங்க. சாணக்கியர் கூறுவதை கேளுங்கள். இருட்டில் நடக்கும் சதிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதே அதை அழிப்பதற்கான முதல் படி. எதிரியின் மறைமுகமான தாக்குதல்களை நேரடியாகவும் சத்தமாகவும் அம்பலப்படுத்து. பொய்மைக்கு என்றுமே வெளிச்சத்தை கண்டால் பயம். இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எதுவுமே நடக்காத மாதிரி என்னால இனிமேலும் நடிக்க முடியாதுன்னு நீங்க அந்த கூட்டத்துக்கிட்ட ஆணித்தரமா சொல்றீங்க. அது இவ்வளவு பேர் முன்னாடி தெளிவா சொல்ல நான் கொஞ்சம் கூட பயப்படவும் இல்லை. இது சீன் போடுறதோ இல்ல பாதிக்கப்பட்டவன் மாதிரி அனுதாபம் தேடுறதோ கிடையாது. அந்த உண்மையை சத்தமா சொல்ற தைரியம் உங்ககிட்ட இருக்கு. அதை அந்த கூட்டமே உணரும். அந்த நிமிஷத்துல அவங்க வெளியே வாய்விட்டு சொல்லலேன்னா கூட மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆழமான மரியாதை கொடுப்பாங்க. நடந்ததை அப்படியே சுட்டி காட்டுறது, அவங்க தப்பு செய்தாங்கிறத அந்த இடத்துல ஆணித்தரமா பதிவு செஞ்சிடும். இப்போ அவங்களால நான் சும்மா ஒரு விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், நீ ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற, உனக்கு சென்ஸே இல்லையான்னு சொல்லி ஈஸியா சமாளிக்க முடியாது. ஏன்னா நீங்க அதை ரொம்ப அமைதியாகவும் நேருக்கு நேராகவும் பக்குவமாகவும் கேட்டுட்டீங்க. இப்போ நீங்க தப்பான ஆள் கிடையாது. அந்த சீண்டலை ஆரம்பிச்சவங்க தான் தப்பான ஆள். எதிரியோட பொய்யான பிம்பத்தை உடைக்கிறது தான் உண்மையான வெற்றி. தந்திரம் 4, உளவியல் புறக்கணிப்பு, திசையை மாற்றுவது. சில நேரம் உங்களை அவமானப்படுத்துற ஆள் உங்க நேரத்துக்கும் உங்க கவனத்துக்கும் துளி கூட தகுதியானவரா இருக்க மாட்டாரு. அவர் எப்பவும் இதே வேலை தான் செய்வாரு. எல்லாரையும் கிண்டல் பண்றது தான் அவர் வேலை. அவர் ஒரு பிரச்சனை பிடிச்சவர்னு அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட போய் நீங்க நேருக்கு நேரா மோதுறது அவங்களுக்கு வேணுங்கிற அட்டென்ஷனை நீங்களே உங்க கையால எடுத்து கொடுக்கற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி நேரத்துல திசையை மாத்திர இந்த பிரம்மாண்டமான ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க. அவங்க உங்களை பத்தி பேசி முடிச்ச உடனே கரெக்டா ஒரே ஒரு செகண்ட் அவங்கள பாருங்க. நீங்க அவங்க சொன்னதை கேட்டுட்டீங்கன்னு காட்டுற அளவுக்கு அந்த ஒற்றை பார்வை இருக்கணும். ஆனா அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு உற்று பார்க்க கூடாது. அப்புறம் அப்படியே உங்க உடம்பை அவங்க கிட்ட இருந்து திருப்பிக்கிங்க. கூட்டத்துல இருக்கிற வேற ஒருத்தரை பார்த்து பெருசா இங்க எதுவும் நடக்காத மாதிரி உங்க பேச்ச ரொம்ப சாதாரணமா தொடருங்க. சரி, அதை விடுங்க. முன்னாடி நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? இல்லைன்னா ஆமா நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு கேளுங்க. இதற்கு சாணக்கிய நீதி என்ன சொல்கிறது என்றால், குறைக்கும் அனைத்து நாய்களுக்கும் நாம் கல் எறிய வேண்டியதில்லை. தகுதியற்றவர்களை புறக்கணிப்பதே ஒரு அரசன் அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. உன் கவனமே எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. அதை தகுதியற்றவர்களுக்கு வீணாக்காதே.
இதன் மூலமா நீங்க பயந்து ஓடல. உங்க எனர்ஜியை எங்க செலவு பண்ணணும்னு நீங்க தான் அதிகாரம் எடுத்து முடிவு பண்றீங்க. நீங்க யாருக்கு முக்கியத்துவம் தர்றீங்கங்கிறத பொறுத்து தான் உங்க மதிப்பு என்னன்னு அந்த கூட்டத்துக்கு தெரியும். திரும்பி நின்னுட்டு ரொம்ப நம்பிக்கையா பேசுறதன் மூலமா உங்களை அவமானப்படுத்தினதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே நீங்க ஒரு வலிமையான உளவியல் விஷயத்த சொல்றீங்க. உன்ன மாதிரி ஆளுங்க என்ன அவமானப்படுத்த பண்ற முயற்சி என் லெவலுக்கு ரொம்ப ரொம்ப கீழே இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன பதில் சொல்றது கூட என் நேரத்தை வீணாக்குற வேலைன்னு புரிய வைக்கிறீங்க. நீங்க கோபத்துல அவங்கள ஒதுக்கல, அவங்கள ஒரு மனிதனாகவே ஒரு பொருட்டாகவே மதிக்கல. அதனால தான் புறக்கணிக்கிறீங்க. எல்லார் கவனமும் தன் மேல இருக்கணும்னு அட்டென்ஷன் வேணும்னு அலையிற ஒருத்தனுக்கு அவன் கண்ணுக்கே தெரியாத மாதிரி காத்து மாதிரி ஆக்குறத விட ஒரு பெரிய உளவியல் மரணடி இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. தந்திரம் 5 ராஜதந்திரியின் பதிலடி, அமைதியான பதிலடி. சில நேரங்கள்ல நீங்க அமைதியா இருக்கக்கூடாது, கண்டிப்பா திருப்பி சொல்லித்தான் ஆகணும். சில நேரம் நீங்க பேசுறத அந்த கூட்டம் கேட்கணும். உங்களை சும்மா ஈஸியா சீண்ட முடியாதுன்னு அவங்களுக்கு உங்க உண்மையான பலத்தை காட்டணும். அதுக்கு சத்தமா கோபப்படுறது கிடையாது, ரொம்ப அமைதியா கான்ஃபிடென்ட்டா பதிலடி கொடுக்கணும். அப்பதான் இனிமே உங்களை சீண்டவே அவங்க 100 தடவை யோசிப்பாங்க. இதுக்கு 3 முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. உங்க குரலை ரொம்ப குறைச்சு பேசுங்க, தயவு செய்து கத்தாதீங்க. யாரு கத்துறாங்களோ அவங்க நிதானத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். உங்க குரல் ரொம்ப தெளிவா நிதானமா சாஃப்டா ஆழமா இருக்கணும். நீங்க பேசுறத கேட்க மத்தவங்க உங்க பக்கம் கொஞ்சம் சாஞ்சு கேட்கணும். அதுதான் உங்க பவர். சுருக்கமா பேசுங்க, 1 அல்லது 2 வாக்கியம், அவ்வளவுதான். ரொம்ப நீளமா பெரிய பேச்செல்லாம் பேசினா நீங்க உங்களை தற்காத்துக்க பாக்குறீங்க, நீங்க பயந்துட்டீங்கன்னு அர்த்தமாயிடும். சுருக்கமான தெளிவான பதில் தான் உங்களை உறுதியானவரா காட்டும். நீங்களும் திருப்பி அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. நீங்க அந்த சண்டையில ஜெயிக்க வரல. உங்க சுயமரியாதையை கொஞ்சம் கூட இழக்காம அந்த சண்டையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்தான் பாக்குறீங்க. இது எப்படி வேலை செய்யும்னு சில உதாரணங்கள் சொல்றேன். ஒருவேளை யாராவது உங்க வேலையையோ இல்ல உங்க லட்சியத்தையோ கிண்டல் பண்றாங்கன்னு வைப்போம். அது பரவாயில்ல, நான் வாழ்க்கையில எங்க போயிட்டு இருக்கேன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க சந்திச்ச பழைய தோல்வியை அவங்க சுட்டி காட்டினா, ஆமா நான் பெரிய தப்பு பண்ணேன், ஆனா அதுல இருந்து எப்படி கத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும், அந்த பாடத்துக்கே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லுங்க. உங்க பர்சனல் லைஃப் உங்க குணத்தை பத்தி கிண்டல் பண்ணா, நான் நானா இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் என்னமோ என்னை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் அசைக்க முடியல போலன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பதில்கள்ல துளி கூட கோபமோ இல்ல தப்பான வார்த்தைகளோ கிடையாது. ஆனா இதுல இருக்கிற அந்த அமைதியான ஆழமான தன்னம்பிக்கையை வச்சு யாருமே உங்ககிட்ட தொடர்ந்து வாக்குவாதம் பண்ணவே முடியாது. இது உங்களை நீங்க தற்காத்துக்கிறதும் கிடையாது, அவங்க மேல தொடுக்கிற தாக்குதலும் கிடையாது. என்ன ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டாலும் அசையாம நிக்கிற ஒரு பெரிய மலை மாதிரி நீங்க உறுதியா நிக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. அவங்கள கரெக்டா ஒரு நிமிஷம் பார்த்துட்டு பேச்சை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுங்க. ஏன்னா அவங்க கொடுக்கிற சர்டிபிகேட் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லைகளை நிர்ணயிப்பது போருக்கு பிந்தைய வியூகம். இப்போ நிறைய பேர் கவனிக்க தவறுற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி நான் கட்டாயம் பேசணும். இந்த முழு வீடியோவிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியா இது இருக்கலாம். ஒருத்தர் உங்களை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டா உங்களுக்கு நீங்களே நேர்மையா ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இதே நபர் இப்படி என்கிட்ட மோசமா நடந்துக்கிறது இதுதான் முதல் தடவையா? அதுக்கு உங்க பதில் இல்ல, அவங்க அடிக்கடி இப்படித்தான் பண்ணுவாங்க அப்படின்னா அங்க உண்மையான பிரச்சனை அவங்க சொன்ன வார்த்தைகள் கிடையாது. இவ்வளோ நாளா உங்களை பத்தி அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க, நீங்க அவங்களுக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்கீங்கிறது தான் உண்மையான பிரச்சனை. யாருமே தங்களோட இலக்கை சும்மா கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் சீண்டி பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க பெருசா ரியாக்ட் பண்ணலைன்னா, ஓஹோ இவனை என்ன சொன்னாலும் அமைதியா இருப்பான் போலன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் அதிகமா சீண்டுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் உங்களை அசிங்கப்படுத்துற அளவுக்கு அவங்க தைரியம் போயிடும். உங்களை சீண்டுனா எந்த பிரச்சனையும் வராதுன்னு அவங்க கத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம்தான், ஆனா அது பாதி பதில் தான். மீதி பாதி என்னன்னா அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான். இதை சுட்டிக்காட்ட சாணக்கியர் ஒரு மிக கடுமையான நீதியை சொல்லுகிறார். ஒரு சிறு நச்சுச் செடியை முளைக்கும் போதே கிள்ளி எறிய வேண்டும். அது மரமாக வளர்ந்த பின் கோடாரியாலும் வெட்டுவது கடினம். எதிரியின் சிறிய எல்லை மீறல்களை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்து, இல்லை என்றால் அவர்கள் உன் கோட்டையையே ஆக்கிரமித்து விடுவார்கள். உங்க தன்மானத்தை காப்பாத்திட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த நபர்கிட்ட தனியா போய் பேசுங்க. கொஞ்சம் கூட கோமா இல்லாம, எமோஷனல் ஆகாம ரொம்ப ரொம்ப தெளிவா பேசுங்க. அவங்கள நேருக்கு நேரா கண்ணை பார்த்து இப்படி சொல்லுங்க, முன்னாடி எல்லார் முன்னாடியும் நடந்தது இனிமே என் வாழ்க்கையில நடக்கக்கூடாது. நான் உங்களை ஒரு மனுஷனா மதிக்கிறதால தான் நேருக்கு நேரா உங்க முகத்துக்கு நேரே வந்து சொல்றேன். ஆனா இனிமே இது ஒருபோதும் நடக்கக்கூடாது.
அவங்களுக்கு பெருசா லெக்சர் கொடுக்க வேண்டாம். நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன்னு மிரட்ட வேண்டாம், எந்த சீனும் போட வேண்டாம். தெளிவா மட்டும் சொல்லுங்க. அந்த தெளிவுன்றதுதான் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க பேசுற உண்மையான மொழி. மத்தவங்களை எப்பவும் வம்பிழுக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா புரியிற மொழியும் அதுதான். ஏன்னா தட்டி கேட்க பயப்படுற ஆட்களையா பார்த்துதான் அவங்க காலம் பூரா வாழ்ந்திருக்காங்க. இனிமே நீங்க அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிய வைங்க. உருமாற்றம் புதிய நீங்க. பொது இடத்துல நடக்கிற அவமானங்களை இந்த மாதிரி சாணக்கியத்தன்மத்தோடு நீங்க கையாள ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். மக்கள் உங்களை சீண்டி பார்க்கிறத அப்படியே நிறுத்திடுவாங்க. அதுக்கு காரணம் அவங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னோ இல்ல நீங்க ரொம்ப கோபக்காரரா மாறிட்டீங்கன்னோ கிடையாது. நீங்க இனிமேலும் ஈஸியா சீண்டக்கூடிய ஒரு சாதாரண ஆள் கிடையாதுங்கிறதுனால தான். நீங்க ரொம்ப அமைதியான, தெளிவான, கொஞ்சம் கூட அசைக்க முடியாத ஒரு ஆளுமையா மாறிட்டீங்க. உங்களை எப்பவும் சீன்றவங்க கூட உங்களை வேற மாதிரி மரியாதையா நடத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்க நிதானத்தை இழக்காம உங்க இடத்துல நீங்க உறுதியா நிக்கும் ஒவ்வொரு முறையும் மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணுங்கிற அந்த எழுதப்படாத விதியை நீங்க மாத்தி எழுதுறீங்க. உங்களுக்கான எல்லைகளை நீங்களே உறுதியா நிர்ணயிக்கிறீங்க. அந்த தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க, அது தன்னை தானே எப்பவும் பெருமையா பேசிக்காது. ஆனா அதுதான் உங்களை பார்த்து வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் 2 தடவை யோசிக்க வைக்கும். இந்த வீடியோவை மூடுறதுக்கு முன்னாடி நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை சாணக்கியர் வார்த்தைகளிலேயே சொல்கிறேன். மரியாதை என்பது பிறர் உனக்கு இறக்கப்பட்டு தரும் பிச்சை அல்ல. அது உன் உறுதியான ஆளுமையால் நீயாக சிம்மாசனம் ஏறி பறிக்கும் கிரீடம். அதை எவனுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காதே. அதை எல்லாரையும் விட சத்தமா கத்தி சண்டை போட்டு வாங்க முடியாது. ரொம்ப நிதானமா உறுதியா நீங்களா உண்மையா இருக்கிறது மூலமா தான் வாங்க முடியும். உங்களை அவமானப்படுத்தின அந்த நபர் உங்க பதட்டம், உங்க அமைதி, உங்க கோபம் இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தாரு. அவங்க பழசுல இருந்த அந்த பயந்த சுபாவம் உள்ள உங்களை எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச நபர் அந்த பழைய ஆள் கிடையாது. நீங்க இப்போ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்போ கடைசியா இன்னொரு விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு நாம பேசின எல்லாத்தையும் விட அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த அவமானம் தொடங்குறதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுங்கிறத பத்தி. சில ஆட்கள் உங்களை வம்பிழுக்க நினைக்கும் போதே இவன் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு 2 தடவை யோசிக்கிற மாதிரி உங்களை எப்படி வச்சுக்கிறது, அதை பத்தி நாம அடுத்த வீடியோல ரொம்ப விளக்கமா பார்ப்போம். உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் அந்த வீடியோ வந்த உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அப்புறம் வேற எதுவும் பண்றதுக்கு முன்னாடி கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பொது இடத்துல அவமானப்படுறத கையாளுறதுல உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டமா இருக்கு? அமைதியா இருக்கிறதா, இல்ல சரியான வார்த்தையை அந்த நேரத்துல தேடுறதா, இல்ல நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறமும் ராத்திரி பூரா மனசுக்குள்ளேயே அதை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறதா? எனக்கு சொல்லுங்க. ஏன்னா உங்க பதில் தான் நான் அடுத்து என்ன பேச போறேங்கிறத மாத்தலாம். மறக்காம நான் என் நிதானத்தை இழக்க மாட்டேன் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அதை நீங்க எந்த அளவுக்கு ஆழமா நம்புறீங்கன்னு பார்ப்போம்.